வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் திங்கட்கிழமை தொடங்குகிறது. பிரச்சனைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் தயார். பாசிக் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்க உயர்நீதிமன்றம் கெடு திங்கட்கிழமை முடிகிறது. இதுவரை ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கப்படவில்லை. புத்துப்பட்டு இலங்கை அகதிகள் முகாமில் அரிமா சங்க தலைவர் வி.பி. ராமலிங்கம் நல உதவி. அடிப்படை தேவைகளை நிறைவேற்றியது அரிமா சங்கம். கல்வி கண் திறந்த காமராஜர் பிறந்த நாள். அரசு சார்பில் முதல்வர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை. வருவது விரிவான செய்திகள். புதுச்சேரி சட்டமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் திங்கட்கிழமை தொடங்குகிறது. 10 நாட்கள் நடைபெறும் கூட்டத்தொடரின் முக்கிய பிரச்சனைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் முடிவு செய்துள்ளன. புதுச்சேரி சட்டமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த மார்ச் மாதம் 28ஆம் தேதி தொடங்கியது. கவர்னர் உரையை தொடர்ந்து மத்திய திட்டக்குழு கூட்டம் நடைபெறாததால் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படவில்லை. 4 மாத செலவினங்களுக்கான நிதி ஒப்புதல் மட்டும் பெறப்பட்டு ஏப்ரல் 2ஆம் தேதி அவை காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டது. இதனிடையே கடந்த மாதம் கூடிய மத்திய திட்டக்குழு கூட்டத்தில் புதுவைக்கு என திட்ட நிதியாக 3000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டதை தொடர்ந்து பட்ஜெட் தாக்கலுக்கான தேதி ஜூலை 16 என அறிவிக்கப்பட்டது. அதன்படி திங்கட்கிழமை தொடங்கி இம்மாதம் 31ஆம் தேதி வரை 10 நாட்கள் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறுகிறது. நண்பகல் 12:15 மணிக்கு கூடும் பட்ஜெட் கூட்டத்தில் நிதியமைச்சர் பொறுப்பு வகிக்கும் முதல்வர் ரங்கசாமி 2012-2013ஆம் ஆண்டிற்கான நிதி பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். தொடர்ந்து 19ஆம் தேதி நடக்க உள்ள ஜனாதிபதி தேர்தலுக்காக 17ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை சட்டசபைக்கு விடுமுறை விடப்படுகிறது. தொடர்ந்து 21, 23 ஆகிய தேதிகளில் பட்ஜெட் மீதான விவாதமும் 24ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை துறை ரீதியான விவாதமும் நடைபெறுகிறது. கடைசி நாளான 31ஆம் தேதி அரசு மற்றும் தனிநபர் தீர்மானம் இடம்பெறுகிறது. கூட்டத்தொடரையொட்டி சட்டப்பேரவை முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதற்கிடையே பட்ஜெட் கூட்டத்தொடர் குறித்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆலோசனைக் கூட்டம் சட்டசபை வளாகத்தில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் அன்பழகன் தலைமையில் நடந்த இக்கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஓம் சக்தி சேகர், புருஷோத்தமன், பெரியசாமி, பாஸ்கர் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். சட்டமன்றத்தில் பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் பிரச்சினை, பிராந்திய இடஒதுக்கீடு உட்பட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் தயார் நிலையில் உள்ளன. பாசிக் ஊழியர்களுக்கு 10 மாதம் சம்பளம் வழங்க வேண்டிய சம்பள தொகையை வழங்க கோரி தொடரப்பட்டுள்ள வழக்கில் அரசுக்கு உயர்நீதிமன்றம் விடுத்த கெடு திங்கட்கிழமையுடன் நிறைவு பெறுகிறது. புதுச்சேரி வேளாண் துறையின் கீழ் பாசிக் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இதில் 387 ஊழியர்கள் வேலை செய்து வருகிறார்கள். இதில் டெக்னிக்கல் பிரிவில் பணியாற்றி வரும் 151 ஊழியர்களுக்கு 10 மாதங்களாக சம்பளம் வழங்கப்படவில்லை. இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கு கடந்த மாதம் 3ஆம் தேதி விசாரணைக்கு வந்தது. மனுவை விசாரித்த நீதிபதி ராமசுப்ரமணியன் ஜூலை 16ஆம் தேதிக்குள் பாசிக் ஊழியர்கள் 151 பேருக்கும் வழங்க வேண்டிய சம்பளத்தை புதுவை அரசு வேளாண் துறைக்கு வழங்க வேண்டும் என்றும் 23ஆம் தேதிக்குள் ஊழியர்கள் அனைவருக்கும் சம்பளத்தை வேளாண்மைத்துறை வழங்க வேண்டும் என உத்தரவு பிறப்பித்திருந்தார். நீதிமன்றம் புதுவை அரசுக்கு விடுத்துள்ள கெடு திங்கட்கிழமையுடன் முடிவடைகிறது. இதுவரை ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கப்படாதது குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பாக உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஒருவர் கூறுகையில், கடந்த 3/7/2012 அன்று நீதிபதி திரு ராமசுப்ரமணியம் என்பவர் முன்னிலையில் வந்து பிறப்பிக்கப்பட்ட உத்தரவினுடைய விவரம், ஊழியர்களுக்கு 16/7/2012க்கு முன்பாக புதுவை அரசாங்கம் பாசிக் நிறுவனத்திற்கு இந்த ஊழியர்களுடைய நிலுவைத் தொகைக்கு உண்டான தொகையை கொடுக்க வேண்டும் என்றும், பாசிக் நிறுவனம் ஊழியர்களுக்கு உண்டான நிலுவைத் தொகையை 23/7/2012க்குள் செலுத்த வேண்டும் என்றும் நீதிபதி தன்னுடைய உத்தரவில் குறிப்பிட்டுள்ளார். அடிப்படை வசதிகள் இன்றி அவதி உறும் இலங்கை அகதிகளுக்கு நல உதவிகளை அரிமா சங்க தலைவர் வி.பி. ராமலிங்கம் வழங்கினார். மத்திய அரிமா சங்க புதுச்சேரி கிளையின் தலைவராக கடந்த 7ஆம் தேதி பொறுப்பேற்றுக் கொண்ட ஸ்ரீ சப்தகிரி குழும நிறுவனரும் சமூக பற்றாளருமான வி.பி. ராமலிங்கம் பதவியேற்ற பின் பேசிய போது, காலாப்பட்டு அருகே உள்ள இலங்கை அகதிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது குறித்து கவலை தெரிவித்ததுடன் அவர்களுக்கு அரிமா சங்கம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படும் என அறிவித்திருந்தார். அதன்படி புத்துப்பட்டில் உள்ள இலங்கை அகதிகள் வசிக்கும் முகாமிற்கு சென்ற சங்க தலைவர் வி.பி. ராமலிங்கம் தலைமையிலான குழுவினர்
அங்கு நடைபெற்ற நல உதவிகள் வழங்கும் விழாவில் பங்கேற்றார்கள். இதில் 50,000 ரூபாய் செலவில் அகதிகள் முகாமில் உள்ள 544 மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்களும் 1,00,000 ரூபாய் செலவில் 464 குடும்பங்களுக்கு அலுமினிய பாத்திரங்களையும் அரிமா சங்க தலைவர் VP ராமலிங்கம், ஸ்ரீ சப்தகிரி குழும இயக்குநர் VPS ரமேஷ்குமார் ஆகியோர் வழங்கினார்கள். அரிமா சங்க நிர்வாகி பொன் ராஜேந்திரன் முன்னிலையில் நடந்த இந்நிகழ்வில் 5,000 ரூபாய் மதிப்பில் 500 பிஸ்கட் பாக்கெட்டுகளை அகதிகள் முகாமில் உள்ள குழந்தைகளுக்கு VP ராமலிங்கம், VPS ரமேஷ்குமார் ஆகியோர் வழங்கினார்கள். இந்நிகழ்ச்சியில் அரிமா சங்க நிர்வாகிகள் ரெமி ஜெரால்ட், செயலாளர் பெருமாள், சிவகாந்தன், ராஜேந்திரன், நீலமேகம், கோபிநாத் உட்பட உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டார்கள். கர்ம வீரர் காமராஜர் பிறந்த நாளையொட்டி அவரது சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தென்னாட்டு இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படும் கர்ம வீரர் காமராஜரின் 110வது பிறந்த நாள் புதுவை அரசு சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி ராஜா திரையரங்கம் அருகே உள்ள காமராஜர் சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர் சபாபதி, அமைச்சர்கள் தியாகராஜன், பன்னீர்செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு, அசோக் ஆனந்த், கல்யாணசுந்தரம், அங்காளன், கார்த்திகேயன், தமிழ்ச்செல்வன், PR சிவா, வாரிய தலைவர்கள் பாலன், சுரேஷ், வையாபுரி மணிகண்டன் உட்பட பலர் காமராஜரின் சிலைக்கு மாலை அணிவித்தார்கள். முன்னதாக எல்லைப்பிள்ளைச்சாவடி நூறடி சாலையில் உள்ள NR காங்கிரஸ் அலுவலகத்தில் காமராஜர் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு காமராஜர் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி இனிப்புகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், வாரிய தலைவர்கள் மற்றும் NR காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள். இதனிடையே புதுவை மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் காமராஜர் பிறந்தநாள் விழா சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி ராஜா திரையரங்கம் அருகே உள்ள காமராஜர் சிலைக்கு முன்னாள் முதலமைச்சரும் எதிர்க்கட்சித் தலைவருமான வைத்திலிங்கம் மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் மாநில தலைவர் EV சுப்பிரமணியன், முன்னாள் முதலமைச்சர் MDR ராமச்சந்திரன், மாநில துணைத் தலைவர் விநாயகமூர்த்தி, முன்னாள் அமைச்சர்கள் நமச்சிவாயம், கந்தசாமி, லட்சுமி நாராயணன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாலாஜி, மனோகரன், பக்ரி அம்மாள், காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் VP சிவக்கொழுந்து, மகிழா காங்கிரஸ் செயலாளர் துர்காதாஸ் உட்பட பலர் கலந்து கொண்டு காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்தார்கள். முன்னதாக காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த காமராஜர் உருவப்படத்திற்கு மாநில காங்கிரஸ் தலைவர் EV சுப்பிரமணியன், எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம், காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் VP சிவக்கொழுந்து உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மகிழா காங்கிரஸ் செயலாளர் துர்காதாஸ் உட்பட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள். இதேபோல் பாமக சார்பில் கட்சியின் மாநில செயலாளர் அனந்தராமன், திராவிடர் கழகம் சார்பில் மாநில தலைவர் சிவ வீரமணி, புதிய நீதி கட்சி சார்பில் துணைத் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினரும் கர்ம வீரர் காமராஜரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளையொட்டி கடற்கரை சாலையில் அமைக்கப்பட்ட காமராஜர் மணற் சிற்பத்தை எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் திறந்து வைத்தார். பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாளை முன்னிட்டு எல்லோரா நுண்கலை குழு மற்றும் அரினா அனிமேஷன் ஆகியன இணைந்து கடற்கரை சாலையில் காமராஜரின் உருவத்தை மணற் சிற்பமாக வடிவமைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பாரதியார் பல்கலைக்கூட பேராசிரியர் ராஜேந்திரன் வடிவமைத்துள்ள இச்சிற்பத்தை எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம், காங்கிரஸ் தலைவர் EV சுப்பிரமணியன், கலைஞர் இளைஞரணி செயலாளர் இளையராஜா ஆகியோர் திறந்து வைத்தார்கள். தொடர்ந்து சிற்பத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. ஓவியர்கள் பலர் பங்கேற்ற இந்நிகழ்ச்சியினை தொடர்ந்து காமராஜர் உருவ மணல் சிற்பத்தை கடற்கரை சாலைக்கு வந்த சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் கண்டு ரசித்தார்கள். மகப்பேறு காலத்தில் ஆஸ்மா நோய் பராமரிப்பு குறித்த கருத்தரங்கை ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனை நடத்தியது. செவிலியர்களுக்காக நடத்தப்படும் இத்தொடர் கல்வி கருத்தரங்கில் திட்ட இயக்குநர் ரகுநாத் வரவேற்புரை வழங்கினார். சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட சிறப்பு மருத்துவர் வெங்கடேஸ்வர பாபு கர்ப்ப காலத்தில் ஆஸ்மா நோய் பராமரிப்பு எனும் தலைப்பில் விளக்க உரை வழங்கினார். அதில் கர்ப்பிணி பெண்களுக்கு ஏற்படும் ஆஸ்மா நோய்கள் பராமரிப்பு, அதற்கான சிகிச்சை முறைகள், உணவு, மூச்சு திணறல் ஏற்படும் போது கையாளப்பட வேண்டிய சிகிச்சை முறைகள் பற்றியும் விளக்கப்பட்டன. இக்கருத்தரங்கில் அரசு மருத்துவமனையின் தலைமை செவிலியர்கள், தனியார் மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டார்கள். காமராஜர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு சேகட்டாட் பள்ளியில் நடைபெற்ற ஓவிய போட்டியில் 210 மாணவியர்கள் பங்கேற்றனர்.
புதுவை மாநில ஓவியர் மன்றம் சார்பாக ஆண்டுதோறும் காமராஜர் பிறந்தநாள் விழா ஓவிய போட்டி நடத்தப்படுகிறது. அதன்படி செக்ரட்டராட் பெண்கள் பள்ளியில் 24 பள்ளிகளை சார்ந்த 210 மாணவ மாணவியர் பங்கேற்ற ஓவிய போட்டி நடைபெற்றது. இதில் காமராஜரின் கல்வி பணி, வேளாண் துறைக்கு ஆற்றிய பணிகள், தேசிய ஒருமைப்பாட்டிற்கு அவர் வகுத்த திட்டங்கள் மாணவர்கள் வண்ண ஓவியங்களாக தீட்டினார்கள். போட்டியை ஓவியர் மன்ற தலைவர் இபேர் துவக்கி வைத்தார். இப்போட்டிகளில் வென்றவர்களுக்கான பரிசளிப்பு விழா 22ஆம் தேதி நடக்கிறது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஓவியர் எமில் தலைமையில் ஓவிய மன்ற நிர்வாகிகள் செய்திருந்தனர். இதேபோல் சத்தியாலயம் பள்ளியில் காமராஜரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக மதி ஆஷா சிவராம் ஆல்வா கலந்து கொண்டு விழாவை தொடங்கி வைத்தார். பள்ளி நிர்வாகி சிவராம் ஆல்வா வரவேற்புரை வழங்கிய இவ்விழாவில் ஆசிரியர்கள் காமராஜரின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி கூறி அதிலிருந்து வினாக்கள் மாணவர்களிடம் கேட்கப்பட்டன. தொடர்ந்து சரியாக விடையளித்த மாணவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. பிரெஞ்சு குடியரசு தினத்தையொட்டி மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட பிரெஞ்சு தூதரகம் எதிரே வான வேடிக்கை நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. பிரெஞ்சு குடியரசு தின விழா புதுச்சேரியில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி கடற்கரை சாலையில் உள்ள பிரெஞ்சு தூதரக கட்டிடம் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. விழாவையொட்டி மாலையில் நடைபெற்ற வான வேடிக்கை நிகழ்ச்சிகள் பிரெஞ்சு குடிமக்களும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டு நடனமாடி குடியரசு தின விழாவை சிறப்பாக கொண்டாடினார்கள். விளம்பரத்திற்கு பிறகு வரும் செய்திகள். ஆசிரியர்கள் பொறுப்புணர்ந்து செயல்பட்டால் அரசு பள்ளியின் தேர்ச்சி விகிதம் உயரும். முதல்வர் ரங்கசாமி பேச்சு.